ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி ஆக்னே சோப் ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமாக எண்ணெய் வலிஞ்சிட்டே இருக்குது, ஃபேஸில் நிறையா வந்து ஆக்னேஸ் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த டி ஆக்னே சோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் சோப். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட், அப்புறம் இதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சோப்போட பிராண்ட் நேம் வந்து கிளென்மார்க் தான். ஸோ இதில் வந்து மெயின் இன்கிரிடியன்ட் அப்படின்னு பார்த்தா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, ஜிங்க் பிசி, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்துருக்கு. ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஆக்னே ஸ்கினுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது ஆக்னேஸ் வந்து கம்மி பண்ணும், பிம்பிள்ஸ் கம்மி பண்ணும், போர்சஸ் வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி போர்சஸ் வந்து கிளென்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்கின் க்ளோவியாகவும் யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. பிரேக் அவுட்ஸ் வராமல் பார்த்துக்கும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கம்மி பண்ணும். அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்னு பார்த்துட்டா நம்ம ஸ்கின்னை வந்து சூத்திங்காகவும் ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுருக்கும். அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியாவும் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் தான் வந்து மெயினான இன்கிரிடியன்ஸாக வந்து இருக்குது. ஸோ மெயினாக இந்த சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னேஸ், அப்புறம் ஆக்னே மார்க்ஸ் இந்த மாதிரி இருந்தால் வந்து கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருந்தால் வந்து லேட்டாக தான் வந்து கம்மியாகும். உங்களுக்கு போட்ட உடனே வந்து ஒரு 1 வீக்லலாம் வந்து அந்தளவுக்கு வந்து கம்மியாகாது. ஸோ நீங்கள் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில்ஸுமே வந்து சீபம் ப்ரொடக்ஷனுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இந்த டி ஆக்னே சோப் வந்து மெயினாக வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னே ஸ்கினுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். அதாவது ஃபேஸில் வந்து அதிகமாக எண்ணெய் வலிஞ்சிட்டே இருந்தால் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் ஆக்னேஸ் பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபேஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். அண்ட் இந்த சோப் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா இது வந்து 75 கிராம் சோப் வந்து 150லேருந்து 200 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட் எல்லாம் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரதுனால ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஆகட்டும், ஆக்னேஸ் நல்லாவே கிளியர் பண்ணும். அதுவும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுது. இது வந்து போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து 2 டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் ரொட்டீனில். அதே மாதிரி ஈவினிங் இந்த மாதிரி ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பிம்பிள்ஸ் சீக்கிரமாக வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். அண்ட் இந்த டி ஆக்னே சோப்பில் வந்து நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆக்னேஸ் பிம்பிள்ஸ் வந்து கம்மி பண்ணும். அது இல்லாமல் ஃபேஸில் வந்து அதிகமாக எண்ணெய் வலிச்சிட்டே இருந்தாலும் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஆக்னேஸ் ஸ்கார்ஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் சோப் தான். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஏதாவது ஆக்னேஸ் இல்லை பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி சோப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது. அண்ட் இந்த சோப்பில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் ஓவர் ட்ரையிங் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணது உங்களுக்கு அந்தளவுக்கு உடனே வந்து ரிசல்ட் வந்து இருக்காது. நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 வீக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து விசிபிளாக வந்து தெரியும். ஸோ பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் இருக்க இந்த மாதிரி டி ஆக்னே சோப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் வந்து கிளியர் பண்ணி கிளியரான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் போர்ஸஸ் வந்து கிளென்ஸ் பண்ணும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த டி ஆக்னே சோப் வந்து ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் பாடியில் ஆக்னேஸ் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த சோப்பில் வந்து ஸ்கின் பிரைட்டனிங், ஒயிட்டனிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆயிலி ஸ்கின், ஆக்னேஸ் இந்த மாதிரி இருந்தால் இந்த சோப் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்னேஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே கம்மி பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.